ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அவரோட எய்ம் என்னன்னு கேட்கும்போது ஐ வாண்ட் ஜஸ்ட் பிகம் as that வேர்ல்ட் சாம்பியன் சொன்னார். ஸோ அப்போ அவரோட ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு நாளும் he just started to work only for that. இட்ஸ் அட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் லைஃப். ஸோ ஈ ஜஸ்ட் யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ரைட் வே அண்ட் ஈ ஜஸ்ட் பிகம் அஸ் தட் வேர்ல்ட் சாம்பியன். ஓகே, அந்த மொமெண்ட் நீங்க பாத்தீங்களா சார்? அவர் எடுத்தோடனே அதை சென்ஸ் பண்றாரு குகேஷ், ஓ மாத்திட்டாரு, மூவ் மாறிடுச்சு, நம்ம இப்ப கிளியர். ஐ நோட்டீஸ் தட் டைரக்ட்லி தட் வியூ பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ தட் மொமெண்ட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ கன்ஃபார்ம் தட் ஹி இஸ் கோயிங் டு அச்சீவ். ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஆல்சோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களே வின் பண்ண மாதிரி ஒரு எக்ஸைட் மூடில் இருக்காங்க. இப்போ குகேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அவர் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே எங்களுக்கு வந்து ECAOLPன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இயர் லாங் ப்ரோக்ராம். ஸோ அதர் தேன் திஸ் அகாடமிக்ஸ் யார் யார் எந்தெந்த டேலண்ட்டு இருக்குன்றது அதை கண்டுபிடிச்சி அதில் அவங்கள மோட்டிவேட் பண்ணி தென் டு ஜஸ்ட் மேக் த மிடியோ ஆன் டாப். ஸோ அதுதான். ஸோ குகேஷோட ஸ்டெப்பும் அதில் தான் ஆரம்பிச்சது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து 2032 ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வேலம்மாலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது தான். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் எதிர்பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 2 விமன் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ் வருவாங்க. வரும்போது கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ வாட் எவர் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீட், வி ஆர் ஜஸ்ட் ப்ரொவைடிங் எவ்ரிதிங் டு ஜஸ்ட் பிகம் அஸ் சாம்பியன்ஸ் இன் தேர் ஓன் போர்ட், மேபி செஸ் ஆர் எனி அதர் கேம். ஓகே, இப்போ இவங்களாம் வந்து நிறைய ஸ்போர்ட்ல வந்து எக்ஸல் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அகாடமிக்ஸ்ல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி பார்க்குற எல்லாருக்குமே. கண்டிப்பாக சார். ஸோ அகாடமி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, கண்டிப்பாக செஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அகாடமிக்ஸில் காம்ப்ரமைஸ் இருக்காது. பிகாஸ் தே யூஸ் டு பி பெர்ஃபார்ம் பெட்டர் ஈவன் இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ. பட் அதர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது தே வில் நீட் ஆஃப் த சம் கைண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா த இன்புட் ஃபார் தட் அகாடமிக்ஸ். ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. கண்ட்ரி முழுவதுமே வந்து குகேஷ்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்ட் வேலம்மாளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது சார், அழியாத பேரை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஹவ் ப்ரௌட் ஆஃப் யூ சார்? முதல்ல நாங்கள் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக தட் வேலம்மாள் நெக்ஸஸ் மூலிமா வி எக்ஸ்டெண்ட் ஆர் வார்மஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு குகேஷ். ஸோ ஹான் இஸ் தட் த ஹிஸ்டாரிக்கல் த வின் இன் த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் 2024. ஸோ தட் அப்படின்னும் போது ஆக்சுவலி இது வந்து திஸ் இஸ் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் ஒன். அண்ட் ஆல்சோ தட் ஆஃப்டர் வி ஜஸ்ட் காட் திஸ் ரிசல்ட்ஸ் இஸ் எவ்ரிபடி வி ஆர் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஆல்சோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களே வின் பண்ண மாதிரி ஒரு எக்ஸைட் மூடில் இருக்காங்க சார். ஓகே, ஓவராலாக 31 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் 21 வந்து இங்கேருந்து தான் போயிருக்காங்க, இங்கேருந்து தான் படித்து அந்த பட்டம்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேர் எடுத்துகிட்டே இருக்காங்களே சார், எப்படி சார் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸாக இருக்குது? அது வந்து என்னென்னா ஆக்சுவலாக தட் இப்போது out of 31 in Tamil Nadu, actually we have produced and released that is exactly the 21 grandmaster at present. இது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்கும். ஸோ அதை வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சி அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு காரணம். இப்போ குகேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அவர் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே எங்களுக்கு வந்து ECAOLPன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இயர் லாங் ப்ரோக்ராம். ஸோ அதர் தேன் திஸ் அகாடமிக்ஸ் யார் யார் எந்தெந்த டேலண்ட்டு இருக்குன்றது அதை கண்டுபிடிச்சி அதில் அவங்கள மோட்டிவேட் பண்ணி தென் டு ஜஸ்ட் மேக் த மிடியோ ஆன் டாப். ஸோ அதுதான். ஸோ குகேஷோட ஸ்டெப்பும் அதில் தான் ஆரம்பிச்சது. ஸோ அதில் ஆரம்பிச்சுட்டு ECAOLP கோர்சஸ் வரும்போது எனக்கு வந்து வி ஹேவ் ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, தட் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆல்சோ தட் ஹைலி டேலண்டட் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. அவங்க ட்ரைனர்ஸ்கிட்ட அவங்க ப்ராப்பராக ட்ரைனிங் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை எல்லாமே வெளியே வருது. அதுவே வந்து அந்த நாளடைவில் அவங்களோட ப்ரொஃபஷனலாக மாறிடுது. ஓகே, அண்ட் அவருமே சொல்லியிருப்பாரு சம்மர் கேம்பில் தான் நானே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த சம்மர் கேம்ப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல சார்? பெரிய பெரிய டேலண்ட்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணது. கண்டிப்பாக. ஸோ அந்த மொமெண்ட்டில் எப்படி சார் சம்மர் கேம்பில் எவ்வளோ பேர் வந்து என்ரோல் பண்ணி அதில் வருவாங்களே கற்றுக்க? அது அப்படி பண்ணும்போது என்னென்னா செஸ் மட்டுமே இருக்காது, எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு கோர்ஸ் பிடிக்கும், நம்ம எல்லாரும் ஒன்றுத்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த கோர்ஸில் அவங்க விருப்பப்பட்டு வரும்போது இட் ஷோஸ் தட் ஆக்சுவலி தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஆன் தட். அப்படி நம்பிக்கையோடு வரும்போது அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து அவங்கள அதில் பெரிய ஆள் ஆக்கிறது
we have that a course. ஓகே, ஒரு யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப், அதாவது 18 வயசுல யாரும் பண்ணிடாத ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே மேனேஜ்மெண்ட் சைடில் எவ்வளோ ஹாப்பி சார் அந்த மொமெண்ட்ல பார்க்குறீங்க, அந்த மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி செம்ம ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்ல இங்கே. That's why I told you that actually that ஒரு வார்த்தையால் வர்ணிக்க முடியாத சந்தோஷம் தான் இப்போ எங்கள் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ அது வந்து அதை வந்த உடனே ஆக்சுவலாக ஃப்ரம் திஸ் ஆசைட்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்கள் கரஸ்பாண்டன்ட் எல்லாம் உடனே சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்காங்க. போயிட்டு குகேஷ் நேரில் விஷ் பண்ணணுன்ற அளவுக்கு. ஓகே. ஸோ அப்படின்னும் போது அது கண்டிப்பாக தட் திஸ் இஸ் ஹவு மச் ஆக்சுவலி வி வேர் ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய இடத்துல வந்து அவர் வந்து அங்கீகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பென்ச் கார்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அண்ட் யூ ஆர் பிளானிங் ஃபார் 2032 வந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் நம்ம எடுத்தே ஆகணும் வேலம்மாள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் நெக்ஸ்ட் சார்? இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வேலம்மாள் நெக்ஸஸ்னு வரும்போது செஸ் மட்டுமே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ மற்ற 13 கேம்ஸ்லையும் ஆக்சுவலாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் அத்லெட், பேஸ்கெட்பால், கோகோ, தென் வாலிபால், தென் ஈவன் திஸ் ஆர்ச்சரி, இது மாதிரி தட் விளையாட்டோட மற்ற இதுலையும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாமே வந்து ஆக்சுவலி தட் வி ஹவ் ஜஸ்ட் செலக்டட் தட் த ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு யாருக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஃபிசிக் கரெக்டாக இருக்கோ, ஸோ அவங்கள செலக்ட் பண்ணி வித் ப்ராப்பர் ட்ரெயினர். லைக் இட்ஸ் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹைலி டேலண்டட் பீப்புள் அவங்க ட்ரெயினராக போட்டு அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலாக ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து 2032 ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வேலம்மாள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது தான். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் எதிர்பார்த்துருக்கோம். சூப்பர் சார். இந்த ஒரு ஃப்ரேமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது இல்லை சார்? லைக் இந்த ஒரு ஃப்ரேமே வந்து எக்கச்சக்கமான மெமரிஸை கிரியேட் பண்ணுது. அண்ட் இவங்க வந்தாலுமே இவங்க அலுமினியாக வந்தாலுமே வந்துட்டு வேலம்மாள் பா அப்படின்னு, ஏன்னா உலகம் முழுக்கமே வந்து வேலம்மாள் ஒரு பிராண்ட், அதுக்கு மேலே தாண்டி இவங்க வந்து ஒரு பெரிய கால்தடம் பதிச்சிருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட்ல நீங்க இவங்களை தாண்டி இன்னும் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு அர்ஜ் இருந்துட்டே இருக்கும்ல, இவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வரணும் அப்படின்றது. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 21 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்கி இருக்குங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல இன்னும் ஒரு 2 விமன் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ் வருவாங்க. வரும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ இங்கே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வேலம்மாள் நெக்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நம்மளோட முதல் குறிக்கோளாக வச்சு இப்போ பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன அதை பண்ணியிருக்கோம், இந்த ராமச்சந்திரா சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னு இருக்குது. அவங்க கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து சயின்டிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்ஜுரி இருந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸோ அது மாதிரி அவங்களோட கைடன்ஸும் இருக்குது. ஸோ அவங்களோட கைடன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம டீச்சர்ஸோட ட்ரைனிங் அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கோச், தென் த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டெடிகேஷன்ஸ், டீச்சர்ஸ் டெடிகேஷன், இது எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக 2032 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது ஒரு கேமுக்குமே ஒரு நாளுமே அவங்க இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம க்ளோஸாக பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பார் குகேஷ் அவர். ஸோ அதை பார்த்து எதாவது அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு எதாவது ரிப்போர்ட் கொடுப்பாங்களா சார், பயங்கரமாக சார் ஒரு கேமுக்குமே அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருக்கும்ல அந்த கிராஃப். ஸோ அந்த இதாக சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், அது வந்து ஆக்சுவலாக குகேஷ் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஆக்சுவலி தட் இஸ் வி ஹேவ் டு செப்பரேட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெயினர். ஸோ அந்த ட்ரெயினர்கிட்ட அவங்க அதாவது வந்து பயிற்சி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த ட்ரெயினர் வந்து தென் தே யூஸ் டு ஜஸ்ட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிலைமையில இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக அடுத்த நிலைமைக்கு போவாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த உதவி தேவைப்படும் அப்படின்ற போது. ஸோ வாட் எவர் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீட், we are just providing everything to just become as a champion in their own role, maybe chess or in any other game. ஓகே, அண்ட் இவங்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவருமே சொல்லியிருக்காரு, ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் நாங்கள், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காசு கொடுத்து அப்படி தான் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒரு பெரிய வெற்றிக்கு எவ்வளோ பெரிய தடங்கள், எவ்வளோ பெரிய முயற்சி இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அண்ட் ஸ்கூலுமே ஈக்குவல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் எந்த இடத்துல விட்டே கொடுக்கறது இல்லை. எப்படி சார் அது, எப்படி இருந்தாலும் உங்கள் வெற்றியில் நாங்கள் கூட இருப்போம் அப்படின்றது? அது பிகாஸ் that is the involvement of our correspondence sir தான் சொல்ல முடியும். correspondence sir வந்து actually used to be the man with the mission இல்லைங்களா. ஸோ அவருக்கு வந்து இது எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு 100% பேக்கப் பார்த்தோம்னா எங்களோட correspondence sir தான். ஸோ அவரோட எய்மே வந்து that வேலம்மாள் ஸ்டூடெண்ட்ஸ் should just participate everywhere, they should get all the facilities like இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும். நோபடி ஷுட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் தட் இப்படி ஒரு சப்போர்ட் இல்லாதால என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு ஒரு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது whoever just approach with this talent,
they used to do it. ஓகே, இப்போ இவங்கலாம் வந்து நிறைய ஸ்போர்ட்ல வந்து எக்ஸல் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அகாடமிக்ஸ்ல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கு. சார். ஸோ அகாடமி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் இருக்குமா இல்லை எப்படி? இல்லை கண்டிப்பாக செஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அகாடமிக்ஸில் காம்ப்ரமைஸ் இருக்காது, பிகாஸ் தே யூஸ் டு பி பெர்ஃபார்ம் பெட்டர் ஈவன் இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ. பட் அதர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது தே மே நீட் ஆஃப் த சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா த இன்புட் ஃபார் தட் அகாடமிக்ஸ். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் ஸ்டாஃப்ஸுமே வந்து ஈக்குவல் சப்போர்ட், எல்லாமே ஒரு விஷயங்களாலுமே சொல்லித்தரதா இருக்கட்டும், அண்ட் நிறைய இப்போ டவுட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கறதுல பெஸ்ட்டாக இருக்கான்றாங்க. ஸோ வரவங்க எல்லாருமே உள்ளே வந்தாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி பக்கவாக அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் சார். This is purely that is the plan, and also so that's a vision of this is a management. Apart from that, the students, not only the students, even the teachers also, we have a highly dedicated staff. So they're ready to do everything for the students, whatever they need or require. ஓகே, இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ குகேஷ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி செவமணி மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறது, கேண்டிடேட்ஸ் இது முடிச்சுட்டு சாம்பியன்ஷிப் முடிச்சுட்டு வந்த உடனே ஆக்சுவலாக அவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்தோம். அந்த விழாவில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கொடுத்தது. அந்த விழாவை நாங்கள் இன்னொரு விதத்துக்காக யூஸ் பண்ணோம், அவர் வந்து விஷ் பண்ணி அனுப்புறதுக்கு. ஸோ ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அட் எ டைம் அவருக்கு வந்து விஷ் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஸோ எதுக்காக அவர் விஷ் பண்ணி அனுப்பி வச்சாங்களோ அதுவே நடந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது எதை வந்து நாங்கள் எதிர்பார்த்துருந்தோமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படின்னும் போது அவர் சென்னை வந்த உடனே கண்டிப்பாக ஒரு பெரிய விழா இருக்கும். அது வந்து முன்னாடி பண்ணதை விட ரொம்ப பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்களே சார், ஆப்போனன்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு பிளண்டர் மிஸ், டக்குன்னு இவர் அது அந்த சான்ஸை எடுத்து அழகா ஒன்று பண்ணாங்க. பார்க்குற எல்லாருமே அதை சென்ஸ் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதுதான் சார். ஆக்சுவலாக தட் ஈவன் த பீப்புள் தோஸ் நோஸ் ஈவன் பேசிக் நாலேஜ் அபவுட் தட் செஸ் அது வந்து ட்ரா ஆகுன்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஸோ அந்த இட்ஸ் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் லைஃப். So he just used that opportunity in the right way and he just became as that world champion. Okay, அந்த மொமெண்ட் நீங்க பாத்தீங்களா சார்? அவர் எடுத்த உடனே அதை சென்ஸ் பண்றாரு குகேஷ், ஓ மாத்திட்டாரு, மூவ் மாறிடுச்சு. Yes. நம்ம இப்ப கிளியர். I noticed that directly that view பார்த்துட்டு தான் இருந்தேன். Okay. So at that moment almost it is a confirm that he is going to achieve. அவரோட வேர்ல்ட் கிளாஸ் அவர்தான் போறாரு. கண்டிப்பா. அண்ட் $2.5 million வந்து வின்னிங் அமௌண்ட்டா இருந்திருக்கு. அண்ட் இங்க 5 crores வந்து சிஎம் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ பரிசு மழை வந்துட்டு இருக்கு சார். பட் இது இருந்தாலும் அந்த அச்சீவ் பண்ணிட்டாருல, அடுத்தடுத்து அவர் வந்து பண்ணணும் அப்படின்றத ஆசைப்பட்டு இருக்காங்க. இல்லை கண்டிப்பா சார். அவரோட இப்போ நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியாச்சு. ஐ ஹோப் தட் ரீட்டைனிங் திஸ் வாட் திஸ் ரீச்சிங் இஸ் வெரி ஈஸி தேன் திஸ் ரீட்டைனிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவரு ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஸோ அடுத்தடுத்து வர சாம்பியன்ஷிப்பை வந்து அவர் தக்க வைக்கணுன்றது தான் எங்களோட ஆசையும் கூட. ஓகே, கண்டிப்பாக அவர் அதுக்காக ஒர்க் பண்ணுவார். ஓகே, அண்ட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். ஸோ அவர் சின்ன வயசுல இருந்து அவனை பிகம் வேர்ல்ட் சாம்பியன் சொல்லியிருக்காரு. ஒரு 7 years 10 yearsல அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. கண்டிப்பாக. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இல்லை, அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இவர் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே திகழ்ந்திருக்காரு. அந்த சார் அது கண்டிப்பாக வருது. அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டு வரும்போது எல்லாமே ஸோ வி யூஸ் டு ஜஸ்ட் கால் ஹிம் ஆஸ் எ சீஃப் கெஸ்ட் ஃபார் எனி ஒன் ஆஃப் அவர் ஸ்கூல். ஓகே, புரியுதுங்களா? ஒவ்வொரு கேம்பஸ்லையும் போயிட்டு அவர் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணவர், ஒரு பெரிய ப்ரோக்ராம் வைப்போம். ஸோ அந்த அவரோட ப்ரோக்ராமில் வந்து தட் வி யூஸ் டு ஜஸ்ட் மேக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்டெண்ட். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் ஹி சாக்ரிஃபைஸ், ஹவ் ஹி வாஸ் தட் டெடிகேட்டிவ் டு தட் பர்டிகுலர் திங், தட்ஸ் கால் திஸ் இஸ் டார்கெட். ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக ஹி இஸ் ஆக்சுவலி பிகம்ஸ் அட் இன்ஸ்பிரேஷன் பர்சன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக குகேஷை வச்சுட்டு நம்மளும் குகேஷ் மாதிரி வரணும்னு இருக்கிற பசங்க கண்டிப்பாக இருக்காங்க. சார் இப்போ அந்த டைட்டில் வின் பண்ண எல்லாருமே ரொம்ப வயது அதிகமானவங்க தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா 18 வயசுல இந்த டைட்டில் ஈஸியாக ஸ்டீல் பண்ணிட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம். அது வந்து ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காரு. அதுதான் சார். அது வந்து ஆக்சுவலாக அவரோட 11வது வயசுல அவரோட கனவு ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் 11 வயசில் அவர் என்ன வந்து பேசினாருன்ட்டு. அவரோட எய்ம் என்னன்னு கேட்கும்போது ஐ வாண்ட் ஜஸ்ட் பிகம் அஸ் தட் வேர்ல்ட் சாம்பியன் சொன்னார். ஸோ அப்போ அவரோட ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஈ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஒர்க் ஒன்லி ஃபார் தட். ஸோ அந்த அவரோட டெடிகேஷன் அண்ட் ஆல்சோ இஸ் அ கரேஜ், ஒரு நல்ல தைரியத்தோடு மீட் பண்ணுறது எந்த ஒரு ஆப்பனண்ட்டாக இருந்தாலும். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் த பெர்சிவரன்ஸ், கண்டினியூஸாக பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டினியூஸாக பண்ணும்போது this is the achievement. It's everything's happened because of his dedication. Super. Thank you, sir. Yeah. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at $999.